back to lovely Samayal. இது episode number 7. So இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படினு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் beef biryani நம்ம சமைக்க போறோம். So அதை எப்படி சமைக்கறோம்ன்றதை நம்ம போய் பார்ப்போம் வாங்க. അപ്പോൾ നമ്മൾ ഇന്ന് ചെയ്യാൻ പോകുന്നത് ബീഫ് ബിരിയാണി. അത് തമിഴ്നാട് സ്റ്റൈലിൽ ബീഫ് ബിരിയാണി ചെയ്യാൻ പോകാം. ഓക്കേ, பார்க்கலாம். ഇനിയിപ്പോ അതിന്റെ தேவையான பொருட்கள் ഏതൊക്കെ നമുക്ക് നോക്കാം. ഇത് അരിസി. ഈ അരിസി 1.5 ടംബ്ലർ ഇതിൽ എടുത്തിരിക്കുക. அப்புறம் எண்ணெய், இது பீஃப் வேவிச்சு வச்சிருக்கேன். இது பீஃப் வேவிச்ச வெல்லம், தண்ணி. இது சபோளா, ஒரு 2 சபோளா வലുது அரிஞ்சது, தக்காளி ஒரு 3 ചെറു மீடியம் சைஸ் அரிஞ்சது, அப்புறம் புதினா கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுக்கணும், மிளகு பொடி, மசாலா, இஞ்சி வெளுத்துள்ளி, பச்சை மிளகு. இவ்வளவுதான் ஐட்டம்ஸ். குக்கர்ல தான் நம்ம செய்ய போறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறீங்க. எண்ணெய் பார்த்துக்கோ, அளவோட தான் ஊற்றணும், ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் சூடாகிறதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். எண்ணெய் சூடாயிருச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சவோளா போடுறீங்க, வெங்காயம், அதில் மசாலா, பிரியாணிக்குள்ள மசாலா போடுறீங்க, பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணும். அரிசி தண்ணியில போட்டு இப்போ ஊற வச்சிருக்கிறாங்க. 1.5 டம்ளர் அரி எடுத்ததுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். பீஃப் வேவிச்ச தண்ணி கலந்து சேர்ந்து தான் 3 டம்ளர் எடுக்கணும். ஓகே, வெதங்கி ஆச்சு, கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு டொமேட்டோ போடுறாங்க, தக்காளி நல்லா வதக்கணும். அப்புறம் இது ரொம்ப ஈஸி, വളരെ ഈസിയാ ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു ബിരിയാണി. പസങ്ങൾക്കെല്ലാം ടക്കുന്ന് തന്നെ ദിടീർന്ന് சொன்ன വെജിറ്റബിൾ ആയാലും ബീഫ് ആയാലും ചിക്കൻ ആയാലും ടക്ക് തന്നെ കുക്കറിൽ ചെയ്യാവുന്ന ഒരു ஈஸி பிரியாணிയാണ്. கொஞ்சம் ஐட்டம்ஸ் சாதா ரைஸில் கூடி பண்ணலாம், ஈஸியா நல்ல டேஸ்டியா பண்ணலாம். அஜினமோட்டோ അങ്ങനെയുള്ള ആർട്ടിഫിഷ്യൽ ഒരു ഐറ്റംസും தேவையில்லை. അത്രയും രസമായിട്ട് നല്ല ടേസ്റ്റി ആയിട്ട് ചെയ്യാവുന്ന ഒരു ബിരിയാണിയാണ്. നമ്മൾ ഇതിലുള്ള മസാല അത്യാവശ്യം വളരെ കുറവുള്ള ഐറ്റംസ് എടുത്താൽ മസാല കുറവായിരിക്കും. அத்தியாவசியத்துக்கு வேண்ட சாதனங்கள் கரெக்டா இன்கிரீடியன்ஸ் உണ്ടെങ്കിலே ശരിயான ടേസ്റ്റ്. അതിന് இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட் பாத்தீங்களா, இவ்வளவு போடணும். இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிலும் பரவாயில்ல, പക്ഷേ இஞ்சி வெளுத்துள்ளி நல்ல பேஸ்ட் ഉണ്ടായിരിക്കണം. பச்சை மிளகு போட்டா, கொஞ்சம் மிளகு பொடி போட்டா, போறது தான் பீஃப். பீஃபிக்கு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அரிஞ்சது கொஞ்சம் போடணும், ஃபுல்லா போடக்கூடாது, கொஞ்சம். மீதி லாஸ்ட்லிக்கு வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம நேரத்தை பீஃப் வேவிச்ச தண்ணியும் அப்புறம் நம்ம எடுத்த தண்ணியும் சேர்த்து 3 கிளாஸ் வெள்ளம் தண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணி அதில் ஊத்துறாங்க. ஒரு அமைதி நிலைக்கு வந்து விட்டது. இனி இது கொஞ்சம் தளைக்கணும். இதுல கொஞ்சம் உப்பு போடணும். செம்மையா இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்தது அரிசி போட போறாங்க. ஸோ அரிசி போட்டு அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விடணும். ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். குக்கர்ல செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரியாணி இது. குக்கர் மூட போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி. கொஞ்சம் സബോളയെ നമ്മൾ നീളമായി അരിഞ്ഞ് മൊരിച്ച് വെക്കണം. അപ്പോൾ നമുക്ക് ഡെക്കറേറ്റ് ചെയ്യാനായിട്ട് മേലെ ബിരിയാണിയുടെ മേലെ ഡെക്കറേറ്റ് ചെയ്യാനായിട്ട്. ഓക്കെ, അപ്പൊ ബിരിയാണി റെഡി ആയിച്ച് നമുക്ക് തോപ്പും വേണ്ടി വാങ്ങണം. பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருக்கு. கொஞ்சம் 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 கொத்தமல்லி புதினா மேல போட்டு கொஞ்சம் கலரணும். அதுக்கு மேல இது பாத்தீங்களா, நல்லா மொரிச்சு வச்ச வெங்காயம் போட்டுருக்கோம்.
சூப்பரா பிரியாணி வந்துச்சு. பீஃப் பிரியாணி. பீஃப் எல்லாம் கிட்டுக்கு நல்ல வெந்து சூப்பரா இருக்காங்க. ஸோ பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்க 2 பேரும் சாப்பிட போறோம். ஓகே, சாப்பிட்டுட்டு நாங்க டேஸ்ட் எப்படி இருக்கு நாங்க சொல்றோம். சரி கொஞ்சம் போடு. பத்து ரொம்ப பறக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு போட்டுருவோம். சூடு சூடா சாப்பிடணும். போடும் பொழுதே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொருளெல்லாம் வந்து வரதை பார்க்கணும். ஆஹா, ஸோ நானும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவங்க கொஞ்சம் போடுறான். தயிர் வச்சு இந்த இப்போ தயிர் ஓகே, இதை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடும்பொழுது வெறுமையா சாப்பிடுறதை விட இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா பிரியாணி வேற லெவல்ல இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம தயிர் பச்சடி எடுத்துக்கோம். இது கொஞ்சம் போட்டுருவோம். நம்மளும் கொஞ்சம் எடுப்போம். சாப்பிடுவோம். கையில சாப்பிடுறீங்களா? கையில தான் சாப்பிடுவோம். ஓகே, பிரியாணி எப்போதும் கையில சாப்பிடும். பிரியாணி எப்பொழுதும் கையில சாப்பிடணும். சூடா இருக்கிற காரணத்துல நான் இப்ப ஸ்பூன்ல சாப்பிடுறேன். ஓகே, இந்த பீஃப் பாத்தீங்கன்னா எப்பவுமே சமைக்கும் பொழுது நல்லா வேக வச்சிருங்க. ஏன்னா சில பேர் வந்து பீஃப் சமைச்சிட்டு அப்படியே வேகாம சமைப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா குக்கர்ல வேக வச்சுட்டு சமைச்சிங்கன்னா இவ்வளவு சாஃப்டா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்க வீடு தெரியுதான்னு தெரியல, சூப்பரா இருக்குது. எப்படி பாஸ்தா பாத்தீங்களா? இப்படி போயிடும் பீஃப். ஸோ பாத்தீங்களா இந்த மாதிரி உடஞ்சிரும் எப்பயும் பீஃப். சரிங்களா, இப்போ நம்ம சாப்பிடலாம். ஆஹா, சூப்பர். எப்பயும் போல அவர் சமையல் அசத்திட்டாரு. அப்படியே நாங்க சாப்பிடுறோம். പറയാനില്ല കേട്ടാ. ബീഫൊക്കെ നല്ല വെന്തുണ്ട്. അതേമാതിരി റൈസ് നല്ല പൊളപ്പൊളാന്ന് കിടക്കുന്നത്, പൊട്ടവേ ഇല്ല. ഓക്കെ, സൂപ്പറാ അതിന്റെ சூப்பரா இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணுங்க.